பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம காயின் ஆபேல் இவங்களுடைய ஸ்டோரியை பார்க்க போறோம். அதுல 2 கேள்வி. காயின் மனைவி யார்? காயினுடைய காணிக்கையை ஏன் தேவன் அங்கீகரிக்கல? இந்த 2 கேள்விக்கான விளக்கங்கள் வேணும்னு சொல்லி சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி காயின் ஆபேலை பத்தி தான். இவங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தைங்க. காயின் அண்ணன், ஆபேல் தம்பி. ஆபேல் ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருக்கிறாரு. காயின் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே கடவுளுக்கு காணிக்க செலுத்துறாங்க. ஆபேல் தன்னோட குட்டியிலேயே பெரிய குட்டியா எடுத்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துறாரு. காயின் தன்னோட தானியத்தையும் காய்கறிகளையும் ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துறாரு. ஆண்டவர் ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிக்கிறாங்க, ஆனா காயினோட காணிக்கையை அங்கீகரிக்கல. இதனால ஆபேல் மேல காயினுக்கு ரொம்பவே ஒரு கோவம் வருது. அந்த கோவம் எந்த எல்லைக்கு போகுதுன்னா, தன்னோட தம்பின்னு கூட பார்க்காம அவனை கொலை செய்யற அளவுக்கு அவரோட கோபம் போகுது. ஒரு நாள் தோட்டத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு ஆபேல கூட்டு போன அவரை அந்த இடத்துல வச்சு அவரை கொலை செய்யறாரு. ஆண்டவர் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு காயின் கிட்ட போய் கேட்கிறாரு, உன்னோட தம்பி ஆகிய ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காயின் எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன, நான் காவலாளியா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இந்த மாதிரி உன்னோட சகோதரனை நீனே இப்படி கொலை செஞ்சுட்ட, அதனால உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி, நீ இந்த நிலத்துல எதை பயிரிட்டாலும், அதாவது காயினோட ரத்த சிந்தனை, இந்த நிலத்துல நீ எதை பயிரிட்டாலும் உனக்கு பலன் கிடைக்காது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு தங்க வீடு இல்லாம நீ அலைஞ்சு திரிவ, நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாபம் கொடுக்கிறாரு. உடனே ஆபேல் அழுது புலம்புற, ஆண்டவரே நான் அலைஞ்சு திரிஞ்சேன் அப்படின்னா என்னை எவனாவது பார்த்தானே என்னை கொன்று போட்டுருவானே அப்படின்னு பயப்படுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எவனும் உன்னை கொன்று போட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா காயின் கொன்ற ஆபேலுக்கு பதில் கடவுள் சேர்த்த கொடுக்கிறாரு. இந்த ஸ்டோரியில எனக்கு நிறைய விஷயங்கள் டவுட்டா இருக்கு. வாங்க உங்க கூட சேர்ந்து நானுமே சில கொஸ்டின் சிஸ்டர்கிட்ட கேட்கிறேன். எனக்கு உங்ககிட்ட 2 முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் சிஸ்டர். அதுல மொதல் கொஸ்டின் என்னன்னா, ஆபேல் தன்னோட மந்தையின் முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. காயின் தானியத்தையும் காய்கறிகளையும் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் ஆபேலையும் அவனோட காணிக்கைகளையும் மட்டும் அங்கீகரிச்சாங்க, காயினையும் அவனோட காணிக்கைகளையும் அங்கீகரிக்கல. ஆண்டவர் 2 பேரோட காணிக்கைகளையுமே அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த கோவம் எழும்பியிருக்காதுல்ல சிஸ்டர்? இதுக்கான விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ தேவன் 2 பேருமே நேசிக்கிறவர் தான், பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லை. ஆனா ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலன்னா, மனுஷன் இருதயத்தை பார்க்க மாட்டான், ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவன் இருதயத்துல தேவனை ஆசீர்வதிக்கணும்னு தான் நல்ல இதை தான் அவனும் கொண்டு வரான், ஆபேலும் கொண்டு வராங்க. ஆனா தேவன் இப்போ காயின் தேவன் அங்கீகரிக்கல, காணிக்கை அங்கீகரிக்கல. காயின் என்ன பண்றான்? கோபத்துக்கு இடம் கொடுக்குறான், பொல்லாத உணர்வுக்கு இடம் கொடுக்குறான். நம்ம சொன்னோம்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு, 2 உணர்வுகள் கனி சாப்பிட்ட பிறகுதான் அந்த பொல்லாத உணர்வுகள் நமக்கு வருது. அது பொல்லாத உணர்வுகள் ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு என்ன பண்றான்னா காயின் இடம் கொடுக்குறான். இப்ப அங்கீகரிக்கல, உடனே என்ன பண்றான்? கோவப்படுறான். கோபத்தினால பொறாமப்படுறான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கோவப்பட்டு கொலையும் செய்யறான். கொலையே செய்யற அளவுக்கு அந்த பொல்லாத உணர்வுக்கு அவன் இடம் கொடுத்துருக்கான். இப்போ இந்த விஷயத்துக்கு இப்படி கோவப்பட்டு கொலை பண்றான் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவன் வளரும்போது தேவன் அதை பார்த்திருக்காருல்ல. ஆபேலுடைய குணமும் நம்மளுடைய காயினுடைய குணத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும் எந்த பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கர்த்தருக்கும் தெரியும் தானே காயினுடைய குணங்கள் எப்படி, அவன் எந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அப்போ அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனசு வரல, அதனால ஏற்றுக்கொள்ளல. இதனாலதான் தேவன் அங்கீகரிக்கல. ஓகேவா சிஸ்டர்? புரிஞ்சுதா சிஸ்டர்? தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. 2வது கொஸ்டின், ஆண்டவர் ஆபேலுக்கு பதிலாக சேர்த்த கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட தலைமுறை விருத்தி ஆகும். ஆனா ஆதாமும் ஏவாளையும் மட்டும்தான் ஆண்டவர் படைச்சாரு. அப்போ காயினோட ஒய்ஃப் யாரு சிஸ்டர்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். அதாவது
காயின் மனைவி யார்? இது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து நம்ம 2 பேரை தான் படைச்சாங்க, உருவாக்குனாங்க. யார? நம்மளுடைய ஆதாமையும் ஏவாளையும். ஆனா அப்போ எந்த ஒரு ஜனங்களும் கிடையாது, வேற யாருமே இல்லை. இல்லாத பட்சத்துல அவங்க குழந்தைகள் பெக்குறாங்க. அந்த குழந்தைகள் மூலமா தான் அடுத்த சன்னதிகள் உருவாக்கப்படும். ஏன்னா தேவன் பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிருகங்களுக்கும் அப்படிதான், அந்த மிருகங்கள் பலுகி பெருகுது. ஆனா 2 பேர் தான் அப்படின்னு எழுதப்படல. சரியா? இப்போ 2 பேரும் வாலிப பிள்ளைங்களா இருக்காங்க. காயின் ஆபேல் 2 பேரும் வாலிப சகோதரர்கள் சகோதரிகளா இருக்கிறாங்க. ஒரு மந்தைய மேய்க்கக்கூடிய அளவுக்கு ஆவல் இளையவனே ஒரு பெரியவனா இருக்கும்போது காயின் அதை விட பெரியவன் அண்ணன். அப்போ அவனுக்கு வந்து அந்த டைம்ல திருமணம் ஆயிருக்கா, அதாவது சேர்ந்து வாழ்றாங்களா, இது நமக்கு எழுதப்படலை. வேற மனிதர்கள் இல்லாததுனால அவங்க கூட பிறந்த சகோதரிகளை தான் திருமணம் செஞ்சு வாழ்ந்திருக்கிற காலகட்டங்கள். இப்போ தேசத்தை விட்டு தேசம் போறாங்க. அங்க போய் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு ஒரு பேர் இட்டு அவங்க வாழ்றாங்க. சரியா? தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். தன் மனைவி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே மனைவி இருந்ததுனாலதான் தன் மனைவி அறிந்தான் அப்படின்னு அந்த வேத வசனத்துல இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஆதாம பாருங்க, சேத்த பெக்கிறதுக்காக தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு அந்த வசனத்துல இருக்கும். அந்த 4வது அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது தன் மனைவின்னு எதனால சொல்றாங்க? ஏவாள் ஏற்கனவே மனைவியா இருந்து குழந்தைகளை பெற்றவங்க. ஆனா இப்போ சேர்த்து ஆபேலுக்கு பதிலா சேர்த்த பெக்கிறதுக்காக தன் மனைவியை அறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே மனைவியா ஏவாள் நம்ம ஆதாமுக்கு இருந்தவங்க தானே, அதனால தானே தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வேதவசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் காயினும் ஏற்கனவே அவன் ஊர் போகும்போது தன் சகோதரியை அழைச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனாலதான் தன் மனைவியை அறிந்தான். அப்படி அதாவது அவங்க ஒரு குழந்தைய பெக்கிறதுக்காக தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க கேட்கலாம், 2 பேர் தானே வேதத்துல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஓகேவா? இப்போ 2 பேரும் வேதத்துல எழுதப்படல, 2 பேர் தான் இருக்காங்கன்னு வேதத்துல இல்ல. ஆனா 2 பேர் வந்து வேதத்துல பாத்தீங்கன்னா எப்படின்னா தலைமுறைகள் ஃபர்ஸ்ட் பிறக்கிற சகோதரனுடைய பெயரை தான் என்ன செய்யறாங்கன்னா தலைமுறைகள்ல நம்ம வேத வசனத்துல எழுதி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவனுக்கு பிரியமா நடந்த பிள்ளைகளை அதுல எழுதியிருப்பாங்க, தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை எழுதியிருப்பாங்க. அது போல இவங்க 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்ததுனால இது எழுதப்பட்டிருக்கு. ஆனா மித்தவங்க வந்து அதுல வந்து எந்த இதுலயும் வராததுனால அவங்க பெயர் எழுதப்படல. ஆனா நிறைய சகோதரர் சகோதரிகள் அவங்களுக்கு நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட சேர்த்த பெக்குறாங்க, ஆவேலுக்கு பதிலாக சேர்த்த பெக்குறாங்க. அப்போ இது இடப்பட்ட நாட்கள்ல கண்டிப்பா நிறைய குழந்தைகளை அவங்க பெற்றிருப்பாங்க. அதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கு அப்புறமும் நிறைய பிள்ளைகளை அவங்க பெக்குறாங்க. சகோதர சகோதரிகள் நிறைய பேரை பெற்றாங்கன்னு நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். அப்போ கூட பிறந்த சகோதரிய தான் அவங்க ஏற்கனவே ஊருக்கு வெளியே தூர தேசம் போகும்போதே கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னும் ஒரு ரீசன் என்னன்னா, கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ கண்டுபிடிச்சு கொல்றது யார் கொல்லுவா? இப்போ ஆவேல கொன்னுட்டதா இப்போ தெரிஞ்சிருச்சு. சரியா? காயின் ஆவேல கொண்டுட்டா தெரிஞ்சிச்சு. அப்ப இதை யார் கண்டுபிடிச்சு கொள்ளுவாங்க? அவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தெரிஞ்ச உறவினர்கள், அவங்களுக்கு ரொம்ப டியாரா இருக்கிறவங்க மட்டும்தான் கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவாங்க. அதனாலதான் அவன் கண்டுபிடிக்கிற எவனும் கொண்டு போடுவானே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்ற. தேசத்துக்கு ஒரு ஊருக்கு போறாங்க, அங்க போய் அவங்க வந்து திருமணம் செய்யறாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த ஊருக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தான் அப்படி வரும் எழுதியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பெயரை போட்டு திருமணம் செய்தான் எழுதியிருக்கு. இது அப்படி இல்லை, தன் மனைவியை அறிந்தான் தான் நம்ம வேத வசனத்துல எழுதியிருக்கு.